கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த 7வது வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக எல்லாம் வல்ல தேவனுக்கு நான் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மட்டுமல்லாமல் இப்படிப்பட்டதான இந்த ஒரு நல்ல வாய்ப்பை அடியனுக்காக அமைத்து கொடுத்த ஹெவன் டிவி நிர்வாக குழுவினருக்கும், இந்த டிவியின் வாயிலாக இந்த சிலுவை பாடினை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கேட்கக்கூடிய நேயர்களுக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மக்களுடைய பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை அழித்து அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக தேவனுடைய சித்தத்தின்படி இந்த பூலோகத்துக்கு மனிதனாக பிறந்து வந்தார். அவர் சிலுவையிலே தொங்குவதற்கு முன்பு அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை பற்றியெல்லாம் நாம் அறிந்து கொள்ள தேவையில்லை. ஆனால் சிலுவையிலே அவர் அறையப்பட்ட பிறகு, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் மொழிந்த 7 வார்த்தைகளிலே கடைசி வார்த்தையான 7வது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார் என்று. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இவர் இப்படியாக இந்த வார்த்தையை தேவனிடத்தில் சொல்வதற்கு முன்பு அவருடைய நிலைமை எப்படி இருந்தது, சிலுவை பாடு எப்படி இருந்தது என்பதை நாம் கொஞ்சம் அறிந்துதான் ஆக வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது பாவிகளாகிய நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு மீட்டு செல்வதற்காகத்தான். ஆனால் அவர் மீது குற்றம் சாட்டுகிறார்கள் பாவி என்று. எப்படி? அவர் பாவம் செய்தாரா? இல்லை என்கிறார் பேதுரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்பவருக்கு தம்மை ஒப்புவித்தார் என்று. இவர் இப்படிப்பட்டதான பாடுகளை பட வேண்டும் என்று ஏசாயா தீர்க்கன் ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறான். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அவர் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அடிக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார் என்று. அதே அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் அவர் தன் வாயை திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சப்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டை போலவும் தன் வாயை திறவாதிருந்தார் என்று. நம்முடைய இயேசு கிறிஸ்து பாவம் செய்தாரா? இல்லை, அவர் பாவம் செய்யவில்லை. அவர் என்ன செய்தார்? அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசுகளின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணம் ஆக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று. அப்படி என்றால் அவரை ஏன் பாவி என்று முத்திரை குத்தி குற்றவாளி கூண்டலை நிறுத்தி அவமான சின்னமாகிய சிலுவையிலே அவரை அறைவதற்கு பிலாத்து ஒப்புவிக்கிறான்? காரணம், அவர் பாவம் செய்யவில்லை, அவர் நன்மையை செய்தார். இறந்து போய் 4 நாட்களாக நாரை கொண்டிருந்த லாசருவை உயிரோடு எழுப்பியதை பாவம் என்று சொல்ல முடியுமா? 38 ஆண்டுகளாக யாரும் கண்டு கொள்ளாதபடிக்கு பெதஸ்தா குளத்தண்டை தனியாக கிடந்த அந்த வயோதிக முதியவனை தேடி சென்று இயேசு சுகம் கொடுத்தாரே, அதை பாவம் என்று சொல்ல முடியுமா? இறந்து போய்விட்டதாக நினைத்த எவ்வீரு மகளை உயிரோடு எழுப்பினாரே, அதை பாவம் என்று சொல்ல முடியுமா?
உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் முடியும் என்று குஷ்டரோகி சொன்னபோது அவனுடைய கரத்தை தொட்டு எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாகி என்று சுத்தமாக்கினாரே, இதைத்தான் பாவம் என்று சொல்ல முடியுமா? 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே சுகம் பெற்றாளே, இது அவர் செய்த பாவமா? இல்லை, 4 பேர் சேர்ந்து திமிர்வாதக்காரனை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக கொண்டு வந்து வைத்த போது அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு பூமியிலே பாவிகளை மன்னிக்கும் அதிகாரம் மனுஷகுமாரனுக்கு உண்டு என்று சொல்லி அவனை எழுந்து நடக்கும்படியாய் சொன்னாரே, இதுதான் அவர் செய்த குற்றமா? தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று குருடர்கள் கூப்பிட்ட போது அருகே சென்று அவர்களுடைய கண்களை திறக்க செய்தாரே, இது அவர் செய்த குற்றமா? அப்படி என்றால் அவர் என்ன குற்றம் செய்தார்? பாவியே என்று ஏன் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டார்? அவர் அடுக்கடுக்காக செய்த அற்புதங்களை அதிசயங்களை கண்ட வேதபாரகரும் பரிசேயரும் சதுசேயரும் அவர் மீது பொறாமை கொண்டு அவரை குற்றவாளி கூண்டிலே நிறுத்தினார்கள். இதுதான் நடந்தது. அவரை சிலுவையிலே அறைந்து கொல்வதற்கு பிலாத்து கட்டளையிட்டானே, உடனடியாக நடந்ததுதான் என்ன? கொஞ்சம் நினைத்து பாருங்கள். போர் சேவகர்கள் அவரை பற்றி இழுத்தார்கள், சாட்டையினாலும் கோலினாலும் அடித்தார்கள், வாரினால் அடித்தார்கள், காரை உமிழ்ந்தார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள், தலையில் குட்டினார்கள். உன்னை குட்டியது யார் என்று ஞான திருஷ்டியினால் கண்டறிந்து சொல் என்றார்கள். தண்டனிட்டு பணிந்தார்கள், பரியாசம் பண்ணினார்கள். அவர்கள் அவரை சிலுவையை சுமக்க செய்து அவர் சுமந்து வந்த அந்த சிலுவையோடு கூட சேர்த்து கட்டினார்கள். கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் அறைந்தார்கள், தலையிலே முள்முடியை சூட்டினார்கள். பிரியமானவர்களே, அவருடைய தலையிலே முள்முடியை சூட்டிய போது அந்த முள்முடி அவருடைய தலையை அழுத்தியதால் தலையிலிருந்து இரத்தம் வடிகிறது. அவருடைய கால்களிலும் கைகளிலும் ஆணிகளை கொண்டு அடித்தபடியினாலே அந்த காயங்களிலிருந்து இரத்தம் வடிகிறது. இந்த வேதனை தாங்க முடியாமல் இயேசு கிறிஸ்துவினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. ஆக இயேசு கிறிஸ்துவின் கண்களிலிருந்து வடிந்த அந்த கண்ணீரும் அவருடைய காயங்களிலிருந்து வடிந்த இரத்தமும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இரத்த கண்ணீராக அவருடைய உடம்பெங்கும் பரவி கொண்டிருந்த இந்த சூழ்நிலையில் தான் அவருடைய வாயிலிருந்து 7 வார்த்தைகள் வருகிறது. அவர் திருவாய் மொழிந்த 7வது வார்த்தை தான், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்பதாகும். இது இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு ஜெபமாகவும் கொள்ளலாம், இதை பூரண அர்ப்பணிப்பாகவும் கொள்ளலாம். தன்னை முழுமையாக தன்னை இந்த உலகத்துக்கு அனுப்பிய பிதாவிடத்தில் ஒப்புவிக்கிறார் கர்த்தாதி கர்த்தர். ஆம் பிரியமானவர்களே, ஏன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு நமக்கு நன்றாக தெரியும் அல்லவா? அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியின் வயிற்றிலே உற்பவித்து பிறந்தார். ஆக பிதாவினுடைய ஆவியினால் அவர் இந்த உலகத்தில் பிறந்து வந்தவர் மட்டுமல்ல, அவர் தன் ஆவியை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார் என்றால் அவருக்கும் பிதாவுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருந்தது. அவரே சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று யோவான் 10ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். ஆம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, யோவான் 16:28 சொல்லுகிறது, நான் பிதாவினிடத்திலிருந்து உலகத்துக்கு புறப்பட்டு வந்தேன், மறுபடியும் உலகத்திலிருந்து பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று. இந்த வார்த்தைகள் அவருக்கும் பிதாவுக்கும் இடையே உள்ள தொடர்பை வெளிப்படுத்துகிறது. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே பிதாவும் என்னோடு கூட இருக்கிறார் என்று அவர் சொல்லி இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆவியை தேவன் பிதாவிடத்தில் கொடுக்கிறார் என்றால் பரிசுத்தமாய் கொடுத்தார். இந்த ஆவியை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆவி கர்த்தரால் கொடுக்கப்பட்ட தீபமாக இருக்கிறது என்று. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது அவருடைய ஆவியானது தீபமாக ஒளியாக இருந்தது.
இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், நான் இந்த உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று யோவான் 8:12 சொல்லுகிறார். இன்னும் பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஒரு மனுஷனுக்கும் ஆவியின் மேல் அதிகாரம் இல்லை என்று. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தபடியினாலே தன்னுடைய ஆவியை பிதாவின் கையில் ஒப்பு கொடுக்கிறார். அப்படியே இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஆவியை விட்டுத்தான் ஆக வேண்டும். யாரும் தன்னோடு கூட வைத்திருக்கவும் முடியாது. தன்னுடைய விருப்பப்படி தன்னுடைய ஆவியை விட்டு விடவும் முடியாது, அழித்து விடவும் முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஆவியை தேவனிடத்தில் எப்படி கொடுத்தாரோ அப்படி நாமும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்து பிதாவின் கைகளில் தன் ஆவியை ஒப்பு கொடுத்த இந்த நிகழ்ச்சி. இது நமக்கு ஒரு பாடமாக சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மீண்டுமாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று. அவர் சொன்னபடியே அவர் தன் ஜீவனை நமக்காக இரத்தப்பலியாக சிலுவையிலே கொடுத்தார். அதே யோவான் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் ஜீவனை நான் மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதிகாரம் என்னிடத்தில் இருக்கிறபடியினாலே நான் என் ஆவியை கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். 18ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், என்னுடைய ஜீவனை ஒருவனும் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது, நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளையை நான் பிதாவினிடத்திலிருந்து பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன? இயேசு கிறிஸ்துடைய ஜீவனை, ஆவியை யாரும் எடுத்து விட முடியாது. அவர் தன்னுடைய விருப்பப்படியே தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். மீண்டுமாக நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியை அடக்காத மனிதன் மதிலிடுந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான் என்று. நாம் நம்முடைய ஆவியை எப்படி வைத்திருக்கிறோம்? மதிலிடுந்த பாழான பட்டணம் என்பது ஆவியை அடக்காத மனிதனுக்கு சொல்லப்பட்ட உவமை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை பரிசுத்தமாக வைத்திருந்தார் இந்த உலகத்தில் வாழும் போது. ஏனென்றால் மனிதன் மண்ணிலிருந்து தோன்றியவன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று. ஆக தேவனால் கொடுக்கப்பட்ட ஆவிதான் மனிதனுடைய ஆவி. நம்முடைய சரீரம் மண்ணாக இருக்கிறபடியினாலே இந்த மண்ணான சரீரம் பூமிக்கு சென்றுவிடும். ஆனால் தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த ஆவி தேவனிடத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். பொதுவாக மனிதனாகிய நமக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் ஆகிய 3 உண்டு. சரீரத்தை கண்களால் காண முடியும், ஆவியையும் ஆத்மாவையும் உணர முடியும். ஆக தேவன் கொடுத்த ஆவியை தேவனிடத்திலே நாம் கொடுக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவிடத்திலிருந்து பெற்ற ஆவியை பிதாவினிடத்தில் கொடுக்கிறார். மீண்டுமாக பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகாததற்கு முன்பு உன் தேவனை நினை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த ஆவி தேவனிடத்தில் போகும் முன்பு தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் இந்த உலகத்திலே செய்ய வேண்டும் என்பதை நாம் இங்கே உணர்கிறோம். ஆவியை குறித்து யோபு கூட எப்படியாய் சொல்லுவார்? யோபு 12:10 மாம்சமான மனுஷனுடைய ஆவி தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்று. மாம்சமான மனிதனுடைய ஆவி தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்றபடியினாலே தான் இந்த யோபு அதிகாரம் 27:2-3 ஆகிய வசனங்களிலே, என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவியின் ஆசையில் இருக்க மட்டும் என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்று சொல்லுவான். ஆக நமக்குள் இருக்கும் ஆவி தேவனால் கொடுக்கப்பட்ட ஆவி.
அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்தபடியினாலே, அவர் மனிதனாக இருந்தபடியினாலே அவருக்குள் இருந்த ஆவி பிதாவினுடைய ஆவி. ஆகவே பிதாவினிடத்திலிருந்து ஆவியை பெற்ற இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்தில் தானாகவே கொடுக்கிறார். அவருடைய ஆவியை யாரும் எடுத்துக்கொள்ளவில்லை, அவரே கொடுத்தார். ஆம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துடைய விருப்பம். மத்தேயு 24:14 சொல்லுகிறார். ஆகவே நாம் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை ஒவ்வொருவருக்கும் சொல்ல வேண்டும். அவருடைய சிலுவை பாடுகளை ஒவ்வொருவருக்கும் சொல்ல வேண்டும். ஈச் ஒன் ரீச் ஒன் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷம் சொன்னால் போதும், இயேசு கிறிஸ்துவை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்தது போல ஸ்தேவானும் கூட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:59 அவனை கல்லறைந்து கொல்ல அங்குள்ளவர்கள் முயற்சித்த போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று அவன் தன்னுடைய உயிரை கொடுக்கிறான். ஆம், நாமும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆவியை பிதாவிடத்தில் பரிசுத்தமாய் ஒப்பு கொடுத்தது போல, ஸ்தேவான் தன்னுடைய ஆவியை இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒப்பு கொடுத்தது போல, நாமும் நம்முடைய ஆவியை பரிசுத்தமாய் வைத்திருந்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுக்க வேண்டும். இரட்சணிய யாத்திரிகத்திலே இரட்சணிய சரிதம் என்ற பகுதியிலே 375வது பாடலிலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருபோதும் என் தாய் உயிர் நல்கினன் உம் கை என்னா, ஒருபோதும் என் தாய் உயிர் நல்கினன் உம் கை என்னா, திருவாய் மலர்ந்து தலை சாய்த்தன ஜீவன் விட்டார் என்று. ஒருபோதும் என்னை விட்டு விலகாத என் அப்பனே, பிதாவே, நீர் கொடுத்த என்னுடைய ஆவியை நான் உம்முடைய கைகளில் அப்படியே கொடுத்து விட்டேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்வதாக இரட்சணிய யாத்திரிகம் சொல்லுகிறது. நாமும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்முடைய ஆவியை ஒப்பு கொடுப்போம். அவருடைய சுவிசேஷத்தை உலகெங்கும் சொல்வோம். நம்மால் எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல முடியுமோ அத்தனை பேருக்கு சொல்லி நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை உலகெங்கும் பரப்புவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.